அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூஃபியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது சுவையான ரவா கேசரி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு உருகுனதும் 200 கிராம் ரவை சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை ப்ரௌன் ஆகாமல் வறுத்துக்கோங்க. 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். வறுத்த ரவையை தட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் ரவை அளந்த கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பு தூக்கலாக இருக்கும். 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆரஞ்சு சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் நெய், 5 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து தனியாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ரவையை தண்ணியெல்லாம் இழுத்த பிறகு ரவை அளந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ரவையோடு நல்லா கலந்ததும் உருக்குன நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா சேர்ந்து வந்ததும் முந்திரி திராட்சை தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வரும் வர கிளறி விடுங்க. அந்த பதம் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரவா கேசரி ரெடி. இந்த ரவா கேசரியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனை அமுக்குங்க.